இதுல நான் உங்களுக்கு என்ன சொல்ல வர போறேன்னா, இந்த ரிப்போர்ட்டட் ஸ்பீச்ல வந்து சில இயல்பா நடக்கிற விஷயங்களை நாங்க மாற்ற முடியாது. இயல்பா நடக்கிற சில விஷயங்கள் வந்து அது இயற்கையாகவே இருக்கும். அதை ஒரு காலமும் நாங்க வந்து மாற்ற முடியாது. அப்படியான வசனங்கள் என்னென்னு 2-3 வசனத்தோட இந்த ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சை வந்து நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று நினைக்கிறேன். அந்த அந்த வகையில இதை பாருங்க, சில ரிப்போர்ட்டட் ஸ்பீச் சென்டென்சஸை வந்து இயற்கையா நடக்கிறத நாங்க ஒரு காலமும் வந்து மாற்ற இயலாது. அது வந்து என்ன வாக்கியமா இருந்தா வந்து இப்ப டிரெக்ட் டெக்ளரேட்டிவ் முற்றுப்புள்ளியோட கூடின வாக்கியமாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில அதுல வார கூடின சில சென்டென்சஸை வந்து நாங்க வந்து மாற்ற முடியாது. ஏனென்றா அது வந்து சிலதை வந்து இப்ப சூரியன் என்ன செய்யுது, கிழக்கில் உதிக்கும் என்று எழுதினா இப்ப குமார் சேயிட் எல்லாம் வந்து லோஜி சேயிட், இப்ப லோஜி சேயிட் டு மீ the sun raised in east. சரிதானே? இது முற்றுப்புள்ளியோட கூடின வாக்கியம். என்ன? லோஜி சேயிட் டு மீ the sun raised in east. அதாவது வந்து சூரியன் வந்து கிழக்கில உதித்தது. யார் சொன்னான்? சன்ரைஸ், அதாவது சூரியன் வந்து கிழக்கில் உதித்ததாக லோஜி சொன்னான். இப்ப இதை வந்து நாங்க வந்து கிழக்கில் உயர்றது உதிக்கிறதுன்னு சொல்லுவோம். இப்படி சொல்லிக்க வந்து நாங்க வந்து இதை வந்து இயல்பாக நடக்கிற விஷயம் ஒன்றை வந்து நாங்க சொல்லும் பொழுது இந்த ரிப்போர்ட்டிங் வேர்ப் வந்து பாஸ்டில இருந்தாலும் இந்த சென்டென்ஸ் வந்து ஒரு காலம் வந்து பாஸ்டில இருக்காது. அது வந்து வளமையா நடக்கிற செயற்பாடை நாங்க சிலதை வந்து நாங்க மாத்தி அமைக்க முடியாது. அதை வந்து அந்த ரூல்ஸ் அதுக்கு வந்து அப்படித்தான் சொல்லுது. அப்ப லோஜி சேயிட்ன்றது வந்து டோல்ட் மீ என்று மாறும். ஏனென்றா சேயிட்டுன்ற வந்து அது ரிப்போர்ட்டிங் ஸ்பீச்சின் படி வந்து அது வந்து ரிப்போர்ட்டிங் வேர்பில் டோல்ட் மீ என்று மாறும். அது மாறாது. தட்ன்றதும் மாறாது. அதோட இன்வெர்டக்கமுடைய த சன்ன்றதும் மாறாது. த சன். இப்ப சன் என்று வரைக்கும் இது பாஸ்டாக இருந்தாலும் அதை ப்ரெசன்ட்ல தான் நாங்க மாத்தணும். ரைசஸ் இன் ஈஸ்ட். அதாவது வளமையா சூரியன் வந்து கிழக்கிலான உதிக்கிறது. அப்ப சூரியன் வந்து லோஜி டோட் மீ தட் த சன் ரைசஸ் இன் ஈஸ்ட் அப்படிதான் சொல்லணும் நாங்க. அது வந்து ஒரு காலம் வந்து உதித்திருந்ததுன்னு அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா வளமையா சூரியன் சில இயல்பாக நடக்கிற காரியங்களை வந்து நாங்க மாற்றி அமைக்கலாம். அப்படியான இதுக்கு வந்து சில வசனங்களை தந்துட்டு உங்களை மடக்கிறதுக்காக கேட்பாங்க. அதுக்கு நீங்க வந்து என்ன செய்யக்கூடாது, நீங்க வந்து அதுக்கு பிள்ளையா எழுதக்கூடாது. அப்ப அதுக்கு என்ன மாதிரி எழுதணும்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல எழுதுங்க. இப்ப உதாரணமா வந்து கீர்த்தி அடுத்த வசனம் கீர்த்தி சேயிட் டு மீ மை ஃபாதர் நேம் வாஸ் செல்லத்துரை. பாருங்க, கீர்த்தி சேயிட் டு மீ மை ஃபாதர் நேம் வாஸ் செல்லத்துரை. என்னுடைய கீர்த்தி சொன்னான், கீர்த்தி எனக்கு சொன்னான் என்னுடைய அப்பாவினுடைய பெயர் செல்லத்துறையாக இருந்தது. இப்ப இது வந்து இயல்பா வந்து ஒரு காலம் மாறாது. ஏனென்றா இது வந்து நாங்க ஒரு காலம் மாற்ற முடியாது. என்னென்ன மாற்ற முடியாதுன்ற என்ன, அது பிரசன்ட்லயே இருக்கும். அதை வந்து அவர் எந்த காலம் சென்றாலும் அவற்றை அப்பா அந்த பேர் செல்லத்துறையா தான் இருக்கும். அப்ப என்ன கீர்த்தி என்றது அப்படியே வரும். அது ஒரு காலம் மாறாது. அப்ப சில விஷயங்கள் நாங்க பார்க்கணும். டோல்ட் மீ என்று வரும். இன்பட்ட கம்யூனிகேட் தட்டென்று மாறும். அடுத்த மை ஃபாதர் நேம் என்ற கீர்த்தி தானே சொல்றாரு. கிஸ் ஃபாதர் நேம் என்னென்னு மாறும். நேம் இஸ் என்று தான் வரும். அவருடைய ஃபாதருடைய நேம் இருக்கிறது என்ன, செல்லத்துறை இப்படித்தான் வரும். என்னடா இஸ் அண்ட் வாஸ் ஒரு காலம் இருந்ததுன்னு வராது. அதைத்தான் சொல்ல வர்றது. இயல்பா நடக்கிறது சில இயல்பாக நடக்கிறத வந்து நாங்க மாத்தேல, அது இயற்கையோட ஒட்டி இருக்கிற மாதிரி இருக்கும். அப்ப அப்படியான வசனங்களை நாங்க அவதானத்தில் எடுக்கணும். கீர்த்தி டோல்ட் மீ தட் ஹிஸ் ஃபாதர் நேம் இஸ் செல்லத்துறை. கீர்த்தி வந்து சொன்னான் அவனுடைய அப்பாவுடைய பெயர் செல்லத்துறை என்று. அப்படித்தான் வரும். அப்ப அது வந்து என்ன வாஸ் இருந்ததுன்னு சொல்லல, அவர் இறந்தாலும் அவற்றை பேர் வந்த பவுன் செல்லத்துறையா தான் இருக்கும். அப்ப அதே மாதிரி சில விஷயங்கள் சூரியன் கிழக்குல உதிக்கும்னா கிழக்குலான்னு உதிக்கும், சூரியன் மேற்குல மறையும்னா மேற்குல மறையும். நீங்க வந்து பிறந்தது இப்ப புறந்ததுண்டா என்னன்னு வரும். இப்ப மாத்தி கிராமர் மிஸ்டேக்கா வந்து வெறும் சில வசனங்கள். அப்ப சாருஜன்
Sergeant, say it to me. I am. I birth. I birth. Birth in January. சரிதானே? இப்ப சார்ஜன் say to me I birth in January என்று வந்தா இது இப்படி எழுதல. அது இப்படி ஒரு காலம் இருக்கிற மாதிரி இல்ல அவசரமே போல. அப்ப இப்படியான விஷயங்கள் வந்து என்ன இது வந்து என்னண்டு வருமெண்டா அவர் பிறந்தது ஜனவரி என்று சொல்ல வாரார். ஆனா அப்படி எழுதல. அப்ப சார்ஜன் என்று வரும். அது மாறாத ஒரு காலம். சார்ஜன் ஸ்டோல்ட் மீ வரும். ஷேட் டு மீக்கு வந்து என்ன மீ என்று வந்திருக்கு. அப்போ டோல்ட் மீ என்று வரும். டோல்ட் மீ தட் இன்படக்கமை உடைக்கிற தட் என்று வரும். இப்ப ஐயும் சார்ஜனும் உண்டு. அப்ப கீ என்று வரும். இது என்ன வரும்? வாஸ் போர்ன் என்று வரும். போர்ன் இன் ஜனவரி என்று வரும். அப்ப இது சிலது வந்து பிரசன்ட்ல இருக்குதுன்னு சொல்லி போட்டு நாங்க பாஸ்ட்ல மாத்தி எழுதுற மாட்டல. இது வந்து இயல்பா இருக்கிறது வந்து ஒரு காலம் மாறாது. அவர் பிறந்தது ஜனவரி என்றா ஜனவரி தான். அப்ப அது வந்து சில இயல்பா நடக்கிற விஷயத்தை நாங்க மாற்றல. சில இயல்பா நடக்கிற வேற விஷயங்களும் உங்களுக்கு இப்ப டக்கண்டு மைண்ட்ல வராத விஷயங்களும் உங்கள்ட்ட இருக்கும். அப்ப அதை வச்சு பாருங்க. சில இதுகள் வந்து மாறாது. கிழக்குல சூரியன் இருக்கிறது, மேற்குல சூரியன் மறைகிறது, உங்களுடைய அப்பா அம்மா கிட்ட பேர் தான் இருக்கிறது என்று சொல்லி எழுத வந்து இப்ப உதாரணமா இன்னும் ஒரு வசனம் எழுதலாம். மை கீர்த்தி say it to me. Say it to me. My sister name was Kamalini. அப்போ கீர்த்தி say it to me my sister name was Kamalini. இப்படி ஒரு காலம் எழுதல. அது என்னன்னு சொன்னா இந்த வாஸ்ன்றது வந்து ஒரு காலம் வந்து என்ன செய்ய வராது. அது இயல்பா நடக்கிறது, இயல்பா இருக்கிறது. அவர் இப்போ சிஸ்டராகத்தான் இருப்பா. சரிதான், உடன்பிறப்புகள் சிஸ்டரா இருக்கு. டோல்ட் மீ, கீர்த்தி டோல்ட் மீ, அது மாறாது. இது வந்து பாஸ்டாக இருந்தாலும் ரிப்போர்ட்டர் ஸ்பீச். இந்தியால வந்து இது வந்து என்ன செய்யாது, மாறாது. அப்ப கீர்த்தி say it to me என்றா கீர்த்தி told me that his sister name was Kamalini. அப்ப இது ஒரு காலம் மாறாது. பாருங்க, கீர்த்தி told me that his sister name is Kamalini. அப்ப அவன் சகோதரி வந்து அப்ப என்ன கமலினியா தான் இருக்கிறா. அப்ப அதுல வந்து ஒரு காலம் வந்து உங்களோட உடன்பிறப்புகள் பிறந்த சகோதரங்கள் என்னுடைய சகோதரனாக இருந்தார், சகோதரியாக இருந்தார் என்று சொல்லியிருக்க நாங்க அப்படி சொல்லலாம். அப்ப அவர் அப்ப உங்களோட உங்களோட வாழ்ந்த காலத்துல எப்படி சகோதரர் இருக்கிறாரு, இப்ப கல்யாணம் செய்து அவர் குடும்பமாயினாலும் அவர் சகோதரியா தான் இருப்பார். அப்ப அதைத்தான் சொல்ல வர. நம்ம சில இயல்பா நடக்கிற சில விஷயங்களை நாங்க ரிப்போர்ட்டர் ஸ்பீச்ல மாற்ற முடியாது. அப்ப கீர்த்தி say to me my sister name was Kamalini. அப்ப என்னுடைய சகோதரி வந்து கமலினியாக இருந்தாருன்னு சொல்லலாம். அப்ப கீர்த்தி told me that his sister name is Kamalini. இஸ்ஸண்டா என்ன நடக்கிறது. அப்ப இப்போ வந்து என்ன மாதிரி இருக்கு, அவ எந்த காலம் சொன்னாலும் கமலினி சிஸ்டராகத்தான் இருப்பா. அப்ப சில இயல்பாக நடக்கிற விஷயங்களை நாங்க மாற்ற முடியாது. இதோட ரிப்போர்ட்டர் ஸ்பீச்சின் வந்து சகலதை முடிவுக்கு கொண்டு வந்து நாங்க பாஸ் பேப்பர் செய்ய பார்ப்போம். பாஸ் பேப்பருக்கு இப்படி எல்லாம் உங்களுக்கு தரமாட்டார். ஆனா இன்டெரக்டா மாத்த சொல்லி தரமாட்டான். அவன் என்ன செய்வான்டா, அதுல ஏதாவது ஒரு சின்ன ஒரு விஷயத்தை உள்வாங்கிதான் உங்களுக்கு ரிப்போர்ட்டர் ஸ்பீச் சென்டென்ஸ் தருவான். ஒன்று வந்து ரிப்போர்ட்டிங் வேப்பை வந்து கண்டுபிடிக்கிறதா இருக்கும், மாத்தி எழுதுறதாக இருக்கும், அல்லது அது டென்சர்ஸை மாத்தி எழுதுறதாக இருக்கும், டென்சர்ஸ்ல உள்ள வேப்புகளை மாத்தி எழுதுறதாக இருக்கும், காலத்தை மாத்தி எழுதுறதா இருக்கும், உரையாடல் பாங்களை தந்தோ இல்ல வந்து ஏதாவது ஒரு போமட் பந்திப்பாங்களை தந்தோ பரகிராப் பாங்களை தந்தோ தருவான் கேள்விக்கு. அப்ப நீங்க இதுகளுடைய ரூல்ஸுகள் விதிமுறைகளை தெரிஞ்சு கொண்டு போனா நீங்க ஒரு காலம் ஒன்றுக்கும் வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வடிவா ஆன்சர் பண்ணி 5 மார்க்ஸையும் எடுக்கலாம். இது 10வது கேள்வி அல்லது 12வது கேள்வியா வரும். இந்த 10வது கேள்வி 12வது கேள்வியில ரிப்போர்ட்டர் ஸ்பீச் வரும். சில வெராட்டிக்கு வந்து அதுக்கு வந்து எப்படி வரும்னா ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் சென்டென்சஸ் உள்ள வேர்ப்ஸுகளை வந்து ஐடென்டிஃபை பண்ண சொல்லி வரும். 10வது கேள்வி 11வது 12வது கேள்வி. 10, 12க்கு வந்து ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸுக்கு வார கேள்வி
கூடுதலாக ரெண்டுக்கும் வந்திருக்கு. அதாவது 10வது கேள்வி ஆக்டிவ் வாய்ஸா இருந்தால் 12வது கேள்வி வந்து பெசிவ் வாய்ஸா இருக்கும். சிலவில் வந்து 12வது கேள்வி பெசிவ் வாய்ஸும் ஆக்டிவ் வாய்ஸும் மிக்ஸ் பண்ணி தரப்பட்டிருக்கும். 10வது கேள்வி அந்த டெஸ்ட் 2வில் வந்து வாரது வந்து மிக்ஸ் பண்ணாமல் ஆக்டிவ் வாய்ஸா இருக்கும். அதே மாதிரி டெஸ்ட் 2வில் வாரதும் வந்து என்ன செய்யும், ஒரு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை சிம்பிள் டென்சஸை அடிப்படையாக கொண்டு காலத்தை அடிப்படையாக கொண்டு வெறும் 5 மார்க்ஸுக்கு. அதோட என்ன மாதிரி வருமெண்டா இன்னும் ஒரு பகுதி வரும். அதில் ஒரு வேர்ல்ட்டை வந்து வேர்ட் நவுனோ அஜெக்டிவோ அதை கண்டுபிடிக்கிறது ஒரு வசனம் இதே தருவான். மிச்ச நாளும் வந்து சிம்பிள் டென்சஸ் வகையாக இருக்கும். பாஸ் பேப்பர் வகையை படிக்க நாங்கள் வந்து விளங்கும். அடுத்தது வேர்ட் ஆஃப் ஃபார்மேஷன் வந்து டெஸ்ட் 2வில், அதாவது பார்ட் 2வில் டெஸ்ட் 9ல் வர கேள்வி எப்படி என்று அடுத்த கிளாஸில் நாளைக்கு பார்ப்போம். நன்றி.